ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா உதிரியாக முட்டை சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா முட்டை சேமியா குழஞ்சி தான் போயிடும். ஆனால் இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை சேமியா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சேமியாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது ரோஸ்டட் சேமியா. ஸோ டைரெக்டாக வேக வைக்க போகிறேன். ஒருவேளை உங்களோடது ரோஸ்ட் பண்ணல அப்படிங்கும்போது அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சேமியா மூழ்கிற அளவுக்கான தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த சேமியாவை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி, அதாவது நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக பார்த்து அதுக்குள்ளே இந்த சேமியா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போது இன்னொரு பேனில் நம்ம முட்டையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்களும் முட்டைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போது 2 முட்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அது கூடவே நான் முட்டை மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சில்லி பவுடர் அல்லது பெப்பர் பவுடர் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி பவுடர் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த முட்டை ஃப்ரை நம்ம ஃபைனலாக தான் சேமியாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மசாலாவும் இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இந்த முட்டை வறுக்கும்போது கொஞ்சமாக மசாலா தூளும் உப்பும் சேர்த்திக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சேமியா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சது, அது கூட கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். நம்ம இது கூட சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்திடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகணும். அதே போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த சேமியாவை இன்றைக்கி நம்ம தனியாக தண்ணியில் வேக வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்ம ராகி சேமியா, தக்காளி சேமியா இதெல்லாம் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இந்த சேமியாவையும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்து கூட ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கிற சேமியாவை இதுக்குள்ளே சேர்த்திடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும், நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால ஒன்று கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இது கூட நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை வந்துட்டு நல்லா சேமியா கூட பிளெண்ட் ஆகும். அதுக்காக ஃபைனலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ சுவையான முட்டை சேமியா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.